இது வந்து நல்லா ஒரு பெரிய கத்திரிக்காய் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, வரமிளகாய் நமக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கணும், கொஞ்சம் பூண்டு, அதுக்கப்புறமா சோம்பு கொஞ்சோண்டு தனியா கொஞ்சம் லைட்டாக, ரொம்ப போட வேண்டியதில்லை. இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது இந்த பேஸ்ட்டு கூட கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுக்கிறோம். போட்டுட்டு சால்ட்டு வந்து நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு வேண்டியது போட்டுக்கிறோம். போட்டுட்டு அடுத்தது இந்த கத்திரிக்காவை கட் பண்ணுறோம். இந்த கத்திரிக்காவை கட் பண்ணுறதுல தான் அந்த இதுவே இருக்குது. இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். எல்லாமே போட்டது இந்த பேஸ்ட்டில் இதை ரெண்டு பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். இது நம்ம ஃபஸ்ட்டும் கட் பண்ணலாம், இல்லை கொஞ்சம் மசாலா இது பண்ணிவிட்டும் இதில் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக கீறிட்டிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு இந்த மசாலாவோட இது வந்து பிடிச்சிக்கும், உள்ளெல்லாம் கொஞ்சம் இறங்கிடும். அதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக கீறி விட்டுக்கிறோம், அவ்வளோதான். இந்த பேனில் வந்து கொஞ்சோண்டு லைட்டாக ஆயில் போட்டுக்கிறேன். ஆயில் போட்டுட்டு இந்த ஸ்லைஸை வந்து இதனால் கொஞ்சம் ஒரு 15-20 மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா தான் அந்த கிறிஸ்பியாகவும் இருக்கும், மசாலாவும் கொஞ்சம் அதில் இறங்கும். இந்த மாதிரி கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் திருப்பி இது வந்து நல்லா கொஞ்சம் டீப் ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் திருப்பி போட்டுக்கிறோம். அவ்வளோதான், இது ஒன்றும் இதோட ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதை நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறோம். இதுக்கு நம்ம சாதத்துக்கு, ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு அந்த நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு. நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு அந்த ஃபிஷ்ஷோட ஒரு டேஸ்ட்டுக்கு இருக்கும். கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு என்னோடய